இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ஜெயா இருக்காங்கல்ல, ஜெயா போய் அந்த கிரேனியா பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வச்சு வெளுன்னு வெளுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கூட்டமெல்லாம் பயங்கரமாக கூடிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த சக்கரவர்த்தி சார் அவரோட வக்கீல் அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. என்னம்மா இந்திரா, இங்கே வந்து நல்லவ மாதிரி நாடகம் ஆடிட்டு அங்கே வந்து வெளியில் வந்து அந்த பொண்ணுக்கு காசை கொடுத்து கேஸை முடிக்க பார்க்குறீங்களா? என்னம்மா பழக்கம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ சார், அது ஒன்றும் இல்லை சார், எங்கள் அத்தை வந்து பையன் மேலே இருக்கிற பாசத்தில் இப்படி பண்ணிட்டாங்க சார், எனக்கு இந்த விஷயம் தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பேர் தெரியாதா, அப்புறம் ஆடுத்தனம் பண்ணி தான் நம்ம போய் வக்கீல் சாரை பார்த்தேன், இதுவும் நீ பண்ணியிருப்ப, ஃபோனை வைமா முதல்ல, இனிமேல் இப்போ இந்த ஆஃபீஸ் பக்கமே வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கு டிவி உடனே போட்டு பார்க்காங்க. போட்டு பார்த்தா டிவியில எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த பொண்ணு வந்து மீடியாட்ட போய் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க, ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் காசை கொடுத்து என்னை வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்து அந்த ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல அந்த ஃபோனில், அதெல்லாம் எடுத்து மீடியா கிட்ட காட்டிட்டாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமான கோவம் வந்துருச்சு ஜெயாவுக்கு. என்ன காசு வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை ஏன் அத்தை என்கிட்ட கேட்காம பண்ணீங்க, நான் தான் சொல்லணும் அத்தை, எதுவுமே பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு, இப்போ பாருங்க அத்தை இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது, நான் நல்லது நடக்கும்னு பண்ணேன், ஆனால் இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹேமா வந்து சொல்கிறாங்க, அத்தை நாங்கள் எல்லாருமே போகும்போது கூட தடுத்தோம், நீங்கள் சொல்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிங்க அத்தை, தேவையில்லாதவங்க பேச்சை தான் கேட்குறீங்க அப்படிங்கிற வந்து சாடமாடையை வந்து ராகினியை சொல்கிறாங்க. ஏய் என்ன, நானும் கௌதம் வெளியில் கொண்டு வரதுக்கு தான் நான் எல்லாம் இப்படி பேரினேன், இது என்ன நடக்குன்னு எனக்கு தெரியுமா அக்கா, பயங்கரமாக நம்மளை ஏமாற்றிட்டாக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகினி வந்து அப்படியே மழுப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நியூஸை பார்த்துட்டு அந்த வக்கீல் இருக்காங்கள்ல ஜான்சி, அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, என்ன மேடம் இங்கே வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்டு அங்கே போய் பின்னாடி காசு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு, கண்டிப்பாக உங்கள் பையன் மேலே வந்து க்ரைம் ரேட் வந்து அதிகமாகிடுச்சு, இதனால் வந்து கண்டிப்பாக அவனுக்கு வந்து எந்த பெயிலும் கிடைக்காது, ரிலீஸும் ஆக மாட்டான், கண்டிப்பாக அவனை தூக்கி உள்ளே தான் வைக்க போகிறான், கவலையே படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. ஐயோ இல்லை மேடம், நான் அதுக்காக இல்லை, கேஸு கோர்ட்டுக்கு வந்து நான் பயந்துட்டு போய் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் ஏன் இப்படி பண்ண போகிறீங்க, காசு கொடுக்க போகிறீங்க, உங்கள் மேலே தப்பு இருக்குது, அதனால தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பணக்கார திமிரை காட்டுறீங்கள, பார்ப்போம் அவங்க மருமக தான் பாவம் நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதறிக்கிட்டு இருக்கா, என்னமோ என்ன பண்ண போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அந்த ஜான்சி ராணி. இதெல்லாம் பார்த்துட்டு கவலையில் போய் வந்து காவியா வந்து ரூமில் உட்காந்துருக்காங்க. விறுவிறுன்னு போகிறாங்க. நம்ம இந்திரா வந்து சாப்பாடில் தட்டோட போகிறாங்க. அக்கா சாப்பிடுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வேணாம் இந்திரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அக்கா நீ காலிலேருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா சொன்னாங்க, சாப்பிடுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வாயை திறக்கா, சாப்பிடுக்கா, என் பேச்சு கேளுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, அக்கா உனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறனாடி அப்படிங்கிற மாதிரி காவியா கேட்காங்க. அக்கா ஏன்க்கா இதெல்லாம் பண்ணுற, அதெல்லாம் கிடையாதுக்கா, உனக்கு டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்களா, அதை மட்டும் நீ பாரு, வேறு எதுவுமே பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவியா உடனே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க, நம்ம பாப்பா உயிரோடு இருக்குடி, குழந்தை உயிரோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா ஏன்க்கா அதே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காவியா இந்திரா சொல்கிறாங்க. என்ன நீ என்னையும் நம்ப மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே நம்ம இந்திராவுக்கு வந்து பழைய ஞாபகம் வந்து போகுது. ஒருவேளை அந்த ஆயம்மா இதுக்காக தான் கால் பண்ணியிருப்பாங்களோ, இது என்ன நம்ம விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீ இப்போ சாப்பிடுக்கா, கௌதம் வெளியே கொண்டு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம குழந்தைய பற்றி பார்ப்போம்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் குழந்தைய கண்டுபிடிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன்க்கா அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம இவங்க இருக்காங்களா ஜெயா வந்து ரூமில் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் வந்து நம்ம ராமச்சந்திரன் போய் வந்து இது சொல்கிறாரு, அதாவது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. விடு ஜெயா, அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, நமக்கு என்ன தெரியுமா, ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு துரோகம் பண்ணியிருப்பா, அவளை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஜெயாவுக்கு வந்து ஃபோன் வந்துட்டு தெரிஞ்ச அக்கா கால் பண்ணிவிட்டு, என்ன உன் பையனை பற்றி தான் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஜெயாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஃபோனை தூக்கி எனக்குள்ளே எரிஞ்சிடுறாங்க. ஜெயா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஃபோன் எடுத்துகிட்டு ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நியூஸில் பார்த்தேன் இந்த மாதிரி வருதே கௌதமை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அது வந்து பொய்யான நியூஸு அப்படி இப்படின்னு வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன். அந்த நேரத்தில் வந்து ஜெயாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட காசை வாங்கிட்டு வந்து இப்படி பண்ணியிருப்பா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. போகும்போது வந்து நம்ம கேமா வந்து அத்தை டீ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஆமாம் இந்த நேரத்தில் டீயா, கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க. எங்கத்த போகிறீங்க அப்படின்னு ஹேமா கேட்காங்க. அவளை நான் சும்மா விட மாட்டேன், என்கிட்ட காசை வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க. அத்தை போகாதீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் ஜெயா வந்து விறுவிறுன்னு போயிட்டாங்க. பின்னாடியே வந்து இந்திரா கிட்ட போய் சொல்லிடுறாங்க நம்ம ஹேமா. சரி இந்திரா, அதாவது நம்ம அத்தை இருக்காங்களா, அவங்க வந்து நான் சொல்ல கேட்காம அந்த கிரீனியா வீட்டுக்கு போகிறாங்களாம், அவளை என்ன ஏதுன்னு கேட்க போகிறாங்க, கோவத்தில் போகிறாங்க, எதுவும் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது இந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ இப்போ போய் வந்து நம்ம அத்தை வந்து கிரேனியாவை பார்த்தா பயங்கரமான பிரச்சனை ஆகிடுமே, ஐயோ போகக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நீங்கள் இங்கே இருங்க, அக்காவை பார்த்துக்கோங்க, நான் போய் அத்தையை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஜெயா வந்து காரில் போகிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க பின்னாடி வந்து இந்திரா வந்து ஆட்டோவில் போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா ஒரு மார்க்கெட்டுக்கிட்ட வந்து அந்த கிரேனியா பொண்ணு வந்து நடந்து போகிறத பார்த்துறாங்க. காரன் பாட்டுங்க டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இறங்கி போகிறாங்க. நம்ம ஜெயா இறங்கி போய், ஏய்
என்னடி என்கிட்ட காசை வாங்கிட்டு இப்படி என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா, கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிடுறாங்க. உடனே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கிரேனை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, எதுக்கு இப்படி அரைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு, சாரி இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து இது வாங்க மாட்டே, வாபஸ் வாங்க மாட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பின்னாடியே இந்திரா வந்துடுறாங்க. அத்தை விடுங்கத்தன்னு சொல்லி தடுக்காங்க. ஆனால் ஜெயா வந்து விடுற மாதிரி இல்லை, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து கிரேனியா வந்து நடிப்பை போட்டுடுறாங்க. அதாவது நான் வந்து இவங்க பொண்ணு என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டான், நான் போய் கேஸ் கொடுத்தேன், அதுக்கு வந்து காசு கொடுத்து வாபஸ் வாங்க சொன்னாங்க, நான் காசை வாங்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டேன், அதுக்கு என்னை அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏமா உங்கள் பையனை ஒழுங்காக வளர்க்காம பாவம் அந்த பொண்ணை ஏமா வளர்க்குற, அந்த பொண்ணு காசை வாங்கி போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று கொடுத்துருக்கு, நீ எதுக்கு அந்த பிள்ளையை தேவையில்லாமல் அடிக்க, உன் பையன் மேலே தான்மா தப்பு, பையனை ஒழுங்காக வளங்கம்மா, அதுக்கடுத்து அந்த பிள்ளைகளை பார்ப்போம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே வருங்க, இது எங்கள் குடும்ப விஷயம், தேவையில்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த சுற்றி இருக்கிற லேடிஸ் எல்லாம் அப்போனா அவங்க வீட்டில் போய் பேசுங்க, அடிங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து ஜெயாவை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்துட்டு காரில் ஏற போகும்போது கிரண்யா வந்து என்னை அடிக்காங்க, யாருமே கேட்க மாட்டீங்க இந்த உலகத்தில், பெண்களுக்குன்னு இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே சுற்றி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெறி வந்தது. சரி போ என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயாவை பிடிச்சி ஒழுங்காக மன்னிப்பு கேளுமா அப்போ தான் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜெயா வந்து தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.